இங்க குட்டியுமே லெமன் எடுக்க தான் போயிருப்பான். ஸோ, அங்க அந்த சூனிய கிணறுமே குட்டி இங்க வா, குட்டி இங்க வான்னு கூப்பிடும்போது, இவனுமே அந்த கிணத்து பக்கம் போயிட்டுருக்கான். இதெல்லாம் தெரியாத அவனுடைய பாட்டியுமே, குட்டி எங்கேயாச்சும் விளையாண்டுட்டு இருப்பான், போய் ரோஷினி கூட்டிட்டு வாம்மா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவளுமே எல்லா இடத்துக்கும் வந்து தேடி பார்க்குறா. ஆனா, எல்லா இடத்துலயுமே குட்டியுமே இல்ல. ஸோ, அவளுமே ஒரு இடத்துக்கு வரும்போது, அந்த சூனிய கிணத்தையுமே பார்த்துடுறா. இந்த விஷயத்த எப்படியாச்சும் அமன்ட்ட சொல்லணுமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கிட்ஸையும் அமன் கிட்ட அனுப்பி வைக்கிறா. ஸோ, அந்த இடத்துலயுமே குட்டி வந்துட்டுருக்கான். குட்டி வேணாம் அந்த இடத்துக்கு போவாத அப்படின்ற மாரி அவ வந்து தூக்குறதுக்குள்ள குட்டியுமே அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. அவனுமே ரோஷினியோட கிளிப்ஸ் எதுக்கு இங்க வந்திருக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்கிற அந்த சூனிய கிணறுமே பார்த்துடுறான். ஆனா ரோஷினிக்கோ என்ன செய்யறதுனே தெரியல. தன்னுடைய குட்டியை காப்பாத்துறதுக்குமே அவளும் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. அங்கேயுமே அவன் வர்றதுக்குள்ள அந்த இடமுமே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுது. இந்த டிராமாவுடைய ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்